மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 10th எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 10th தமிழ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் ஸ்டார்ட்னு சொல்லலாம். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பயப்படுத்தாம ரொம்ப ஆவரேஜா நல்லா எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சில நெடுவினாக்கள்ல சில குருவினாக்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் கலப்பரம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது ஓனா எழுதணும்னு நினைச்சா கண்டிப்பா எழுதலாம். ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணபடி கொஸ்டின் பேப்பர் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தும் சில மெட்டீரியல்ஸ்ல இருந்து தான் நிறைய கேட்டிருக்காங்க. நாங்கள் கொடுத்த கொஸ்டின்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்த மாணவர்கள் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க, உங்களோட மார்க் எவ்வளவு இருக்கும், இந்த தமிழ் பாடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட மார்க்கை நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. சென்டம் யார் யார் வருவீங்க, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 மார்க்ஸ் பார்த்துடலாம். 15 1 மார்க்குமே மேக்ஸிமம் புக் பேக்ல இருந்து கேட்ட மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, கேட்டவர் மகிழ பாடல் எது? இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் எழுதுங்கன்னா, தொழிற்பெயர் வந்து பாடல், பாடல் வினையாளனையும் பெயர் வந்து கேட்டவர். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். மலர் கை தொகையின் வகைகளை தேர்வுக. மலர் கைனா மலர் போன்ற கை. எப்ப போன்ற ஓம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது ஊமை தொகை. அடுத்தது பாத்தீங்கன்னா, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறதுனா வானத்தையும் பேரொழியும். இதுவே புக் பேக் தான். ஃபோர்த் ஒன் வந்து தாளாண்மை என்னும் தகை மைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்னும் குரட்பாவில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை. அடி எதுகை, எதுகைனா இரண்டாவது எழுத்து நமக்கு தெரியும். ஸோ அடியிலனா இது ஒரு அடி 2 அடி. ரெண்டாவது எழுத்துல முதல்ல வர்றது வேளாண்மை தாளாண்மை. ஸோ தாளாண்மை வேளாண்மை தான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது வந்து அரியாவினா. ஸோ சுட்டி காட்டுறது இங்கு நிற்கும் அப்படின்றது சுட்டு விடை. இதுவுமே புக் பேக் தான். அரியாவினா சுட்டு விடை. குழந்தை வந்தது என்று எழுவாய் தொடரின் விழித்தொடரை தேர்க. குழந்தையை விழித்தொடர் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்பிளமேட்டரி சிம்பிள் போட்டுருந்துச்சுன்னா அது விழித்தொடரா இருக்கும். அதாவது கூப்பிடுறது, சத்தம் போட்டு கூப்பிடுறதா விழித்தொடரா சொல்லுவாங்க. அந்த குழந்தையை வா. இதுதான் ஆன்சர். 7th ஒன், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள்னா குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் மாத்தி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 4th ஆப்ஷன் தான் புக்கில் இருக்கும். இது வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் அந்த மேன்மை தரும் அறம். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். அது ஆன்சர். 10th ஒன் பாத்தீங்கன்னா, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னன்னா, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ 11th ஒன் பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு வந்து மலேசியா. ஸோ அடுத்தது ஒரு பாடல் கொடுத்துட்டு அதை 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா முல்லைப்பாட்டு. சரிங்களா? 13வது பாத்தீங்கன்னா, நனந்தலை உலகம் அப்படின்றது அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு வந்து தட சால உரு சவரணி தடனா உரி சொற்றொடர். பாடலின் ஆசிரியர், முல்லைப்பாட்டோட ஆசிரியர் வந்து நப்பூதனார். சரிங்களா? ஸோ 16th ஒன்னு மற்ற குருவினாக்கள் எல்லாமே புக் பேக் தான். தற்கால உரைநடையின் ஸ்லேடை புக் பேக் தான். விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்கவும் பாத்தீங்கன்னா, அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது. அறிவியலின் வளர்ச்சி செய்வது என்ன அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து மனிதனின் அறிவை விரிவாக்குவது எது அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் பூ எது அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் வந்து எப்படி வேணா எழுதி நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்துடலாம். 18th ஒன் பாத்தீங்கன்னா, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்ட இதுவுமே புக் பேக் தான். இது பாத்தீங்கன்னா இதுவுமே புக் பேக் தான். செய்குதம்பி பாவலர் கல்வி பற்றிய செய்திகள். இது வந்து புக் பேக் இல்லை. நான் முழக்க தொடர்களாக மாற்றுகிறேன்னா அவரோட கல்வி பற்றிய கருத்தினை வந்து ஒரு கமாண்ட் மாதிரி மாற்றணும். இது வந்து இலக்கண பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கு. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு குரல் ஆரம்ப குரல் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி தான். ஸோ இதுல மேக்சிமம் வந்து எல்லாமே அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. 1 2 3 4. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அந்த 10 மார்க் கேள்விகள்ல பாத்தீங்கன்னா, இலக்கண பகுதியில இருந்து ஒரு ஸ்டார்டில் பல சீப்பு வாழைப்பழம். இதுவுமே புக் பேக் தான். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, கோடு வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். 24வது பாத்தீங்கன்னா, மயங்கியோட பகுப்பது உறுப்பு இலக்கணம் புக் பேக் தான். புக்குள்ள இருக்கிறது தான். கலை சொற்களுமே நம்ம சொல்லியிருந்தோம். கலை சொற்கள் கண்டிப்பா கேட்பாங்க. கலை சொற்கள்ல இருந்து 2 கேட்டிருக்காங்க. பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பம், மித்து தொன்மம். 26 பாத்தீங்கன்னா, குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பதை போன்று வினா தொடர்கள் அமைக்கவும். அதாவது சுவைக்காத இளநீர்னு இருக்கு, விடுமுறை நாள்னு இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா வினா தொடர்களாக மாற்றணும். வினாவிலேயே விடை இருப்பதை போன்று வினா தொடர்களாக மாற்றணும். சோ குறிப்பு இதுதான். சுவைக்காத இளநீர் உண்டா, எங்காவது சுவைக்காத இளநீர் உண்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாத்துற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு வினா தொடரா இருக்கணும்.
ஸோ சீசர் எப்போதும் உன் சொல்லை கேட்பான், இதுவுமே புக் பேக் தான். வேங்கை, இதுவுமே புக் பேக் தான். அடுத்தது இந்த சிறுவினாக்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு புக் பேக் தான். உரை பத்தி எடுத்து படிச்சது வினாத்தாள்கள்ன்றது எல்லாமே ஈஸி தான். ஸோ பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் நடந்து செல்கின்றன. இது ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே வந்து ரிவிஷன்லயோ போன இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? ஸோ இது வந்து புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்த ஊழிக்காலம் நடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுங்க. ஸோ இதுல என்னென்ன அடுக்கு தொடர்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த அடுக்கு தொடர் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ மீண்டும் மீண்டும் அப்படின்ற மட்டும்தான் அடுக்கு தொடரா இருக்கு. பெய்த மழை வினைத்தொகையாக மாற்றுக. வினைத்தொகையாக மாற்றுக அப்படின்னா பெய் மழை அப்படின்றது அதோட வினைத்தொகை. இப்போ 31 பாத்தீங்கன்னா இது வந்து புக் பேக்ல இருந்து கேட்கல, வெளியே இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க அறிந்த நிகழ்கலை கலைஞர் ஒருவரை காமனா எழுதுற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்கலை கலைஞர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்யுள் பகுதியிலிருந்து வர சிறுவினாக்கள் பாத்தீங்கன்னா இதுவே புக் பேக் தான். நெடுநாட்களாக பார்க்க பண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்தால் விருந்தோம்பல் செய்வதை குறித்து எழுதுக. இதுவுமே வந்து புக் பேக்ல தான், ஆனா பட் காமன் தான். ஓகேங்களா? புக் பேக்ல வந்து கேட்ட மாதிரி தான். இது வந்து புக் பேக்ல வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. விருந்தோம்பல் பற்றி எழுத சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு உறவினருக்கு நீங்க எப்படி விருந்தோம்பல் செஞ்சிருப்பீங்க அப்படின்றது காமனா கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அன்னை மொழி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மனப்பாட பாடலே கொடுத்திருக்கிறாங்க. அதுவுமே தென்னன் மகள்ல இருந்து முடித்தாள வாழ்த்துவமை வரைக்கும் எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1க்கு 3 மார்க். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 2 வினாக்களுக்கு விடையளி. இது அந்த இலக்கண பகுதியிலிருந்து கேட்டிருப்பாங்க. நான் சொல்லியிருந்தாலே அழகீட்டு வாய்ப்பாடு கண்டிப்பா நீங்க எழுதியிருப்பீங்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் சொல் பொருள் பின்வர நிலையணி. ஒரு சொற்கள் வந்து மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை தந்துச்சுன்னா அது வந்து சொல் பொருள் பின்வர நிலையணி சொல்லியிருந்தோம். 35 பாத்தீங்கன்னா இதுவுமே புக் பேக் தான். அறிந்தது அறிதல், அறியாதது அறியாமை, புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாமை, பிறத்தல் பிறவாமை. இதெல்லாமே வந்து புக் பேக்ல இருக்கு. அடுத்தது இந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல ஒரு நெடுவினா கேட்பாங்க. உரைநடை பகுதியில இருக்கு, செய்யுள் பகுதியில இருக்கிற ஒரு நெடுவினா. தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு எது? ஸோ இது காமன் தான், சரிங்களா? ஆனா நீங்க இதை வச்சு நீங்க ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. திருக்குறள்ல இருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க. பெரியாரை துணைக்குறள் வரைக்கும் திருக்குறள் வந்து கேட்டது இல்லை. ஸோ அதனாலதான் இந்த நெடுவினா மட்டும் கொஞ்சம் டஃபா எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் 39 பாத்தீங்கன்னா புதிதாக திறன்பேசி வாங்கி இருக்கும் தம்பிக்கு அதை முறையாக பயன்படுத்தும் வழிமுறைகள். இது வந்து கடிதம் எழுதணும். நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற கட்டுரை வெளியிட வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. இதுவுமே கடிதம் தான். ஸோ 40th வந்து காட்சியை கண்டு கவி எழுதுக. 41 பாத்தீங்கன்னா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம் கேட்டிருக்காங்க. 42 பாத்தீங்கன்னா காமனா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ என்னென்ன அறங்கள் நன்மை தீமைகள் மாதிரி கேட்பாங்க, அதுவுமே கேட்டிருக்காங்க. மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள் என்னென்னது? இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, நீங்க பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ் என்னது, நல்ல விஷயங்கள் என்னென்னதுலாம் கேட்டிருக்காங்க. அது எழுதினா போதும். அப்படி இல்லைன்னா மொழிபெயர்ப்பு எழுதிருந்தீங்கன்னா கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே 1/2 மார்க் கொடுத்து கண்டிப்பா 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த நெடுவினாக்கள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்து தேநீர் கோப்பை எடுக்கும். இதுவே நிறைய தடவை கேட்ட ஒரு உரைநடை கேள்வி நெடுவினாக்கள். எவரேனும் ஒரு அறிஞர் சான்றோர் புகழ்பெற்ற சாதனையாளர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் ஒன்றை அவரே சொல்வதை போன்ற தன் வரலாறாக மாற்றி எழுதுக. ஸோ அப்போ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச நபரோ யாராவது உங்களோட தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் யாராவது இருந்தாலுமே அவங்க சொல்ற மாதிரி ஒரு வரலாற்ற மாதிரி எழுதணும். தன் வரலாறு மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இது ஓன் கொஸ்டின் தான். ஆனா அதுக்கு பதிலாக இது வந்து உரைநடை எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் துணைப்பாடம் எதாவது படிக்கணும்னு. கோபாலபுரத்து மக்கள், ஒருவன் இருக்கிறான், பாய்ச்சல், அந்த மாதிரி ஒரு 4 துணைப்பாடம் சொல்லியிருந்தோம். அதுல இருந்து கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தேன். ஒருவன் இருக்கிறான்னு கேட்டிருக்காங்க. ராமானுஜர் நம்ம சொல்லலை, நிறைய தடவை கேட்டதில்லை அப்படின்றதுனால நம்ம சொல்லலை. மற்றது ஒருவன் இருக்கிறான்னு சொல்லியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா கட்டுரையில பாத்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழா மலருக்காக கொடுத்துருக்காங்க. சாலை பாதுகாப்பு ஏற்கனவே நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சாலை பாதுகாப்பு தான் எழுதியிருப்பீங்கன்றது தெரியும். நீங்க என்ன எழுதுனீங்க, கட்டுரை கடிதம் என்ன எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னைக்கு நடந்த பேப்பர் கண்டிப்பா 90+ எடுக்கலாம், ரொம்பவே ஈஸியா எடுக்கலாம். பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா கொஞ்சம் மார்க் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற மார்க் தமிழ் இங்கிலீஷ்ல எடுக்கிற மார்க் நிறைய உங்களோட டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நைட் வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன் இங்கிலீஷ் சம்பந்தமா. இங்கிலீஷ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்னென்னது, ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்ன வரும் அப்படின்றது நான் சொல்றேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. வேற ஏதாவது தகவல் வேணா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.